ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்களும் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம், நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம். அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தப்பவும் அந்த பெருந்தொற்றால குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்கணும். நாங்க உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பலன்தான் உங்களுடைய சாதனைகள். அதனாலதான் பள்ளி கல்வி வரலாற்றுல இது ஸ்பெஷலான விழான்னு சொல்றோம். வேற எந்த ஸ்டேட்லயும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த வகையில இது சிறப்பான தனித்துவமான விழா. திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரணும். அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் இந்த விழாவை நடத்துறோம். பசங்க படிச்சு பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் உணர்வு. இந்த விழாவும் திராவிட மாடல் அரசோட தாய்மை உணர்வு தான். இந்த ஆண்டு +2 பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள்ல உயர்கல்வியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 75 விழுக்காடு. இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய இலக்கு 100% உயர்கல்வி சேர்ந்தாங்க என்பதுதான். அந்த இலக்கை எட்ட உங்களை போன்ற மாணவர்கள் தான் உதவணும். உங்க நண்பர்களுடைய நண்பர்கள்னு யாராவது காலேஜில் சேரலன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க படிப்பு கைவிட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள நீங்க படிப்பை தொடர வைக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க. அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலேஜ் லைஃப். அதுலயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும், புது சூழல் அமையும், புது அனுபவங்கள் கிடைக்கும். இது உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்கள்ல அட்மிஷன் முடியல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன்.